2026 தேர்தலை நோக்கி திமுகவும் திரு ஸ்டாலினும் எப்படி நகர்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு முழு அரசியல் பகுப்பாய்வாக இந்த பதிவு இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். Powering enterprise networks and data centers. Design, deploy, secure, manage. Cavio, your infrastructure partner. Visit our website. Contact Cavio today. தமிழக அரசியல்ல 2026 சட்டமன்ற தேர்தல் மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த தேர்தலில் மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி மீண்டும் மலருமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமானால், ஒட்டுமொத்தமாக தற்போது திமுக மற்றும் திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வரக்கூடிய அரசியல் நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆழமாக பார்க்க வேண்டும். திமுக எடுத்து வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தேர்தல் ஆயுதம் என்பது திராவிடியன் மாடல் கவர்னன்ஸ். அதாவது 2026 தேர்தலில் திமுக பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா, திரு ஸ்டாலின் அவர்களுடைய அரசு கடந்த 5 ஆண்டுகளில் பல வெல்ஃபேர் திட்டங்களை, பல மக்கள் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. அதில் மிக முக்கியமானது கலைஞரின் மகளிர் உரிமை தொகை. கிட்டத்தட்ட மாதம் 1000 ரூபாயை பெண்களுக்கு வழங்கக்கூடிய இந்த திட்டம் பல்வேறு மூலை முடுக்குகள் தமிழ்நாடு முழுவதும் சென்று சேர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்களுக்கு இது நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படக்கூடிய ஒரு திட்டம். அதற்கப்புறம் சீஃப் மினிஸ்டருடைய பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், அது பள்ளி மாணவர்களுக்கு காலையில் சத்துணவு, மதிய உணவு எல்லாத்தையும் கொண்டு வந்து இணைக்கக்கூடிய, ஒட்டுமொத்தமாக கிராமப்புற மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சரினுடைய காலை உணவு திட்டம் ஒட்டுமொத்தமாக எல்லா விதங்களிலையும் எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. அப்புறம் புதுமை பெண் திட்டம், இது பெண்களுக்கான கல்வியினுடைய உதவித்தொகையை கொடுக்கக்கூடிய திட்டமும் ஒட்டுமொத்தமாக கிராமப்புறங்களும் சரி நகரப்புறங்களிலும் வாழக்கூடிய ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு உதவித்தொகையாக இது இருக்கிறது. அப்புறம் ஒட்டுமொத்தமாக மகளிர்களுக்கான கொடுக்கப்படக்கூடிய அந்த ஃப்ரீ பஸ் டிராவல், அதை ஒரு உரிமையாக பெண்களுக்கான மகளிருக்கான ஒரு உரிமையாக மகளிர் பேருந்தை கொடுத்து இந்த அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக பெண்களினுடைய ஒரு உந்து சக்தியாக இருக்குது அப்படின்னா மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்புறம் நான் முதல்வன் திட்டம், மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு கொடுக்கக்கூடிய இந்த உதவித்தொகைகளும் ஒட்டுமொத்தமாக மாணவர்கள் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியை உருவாக்கி உள்ளது அப்படின்னா மாற்று கருத்தே இல்லை. இந்த திட்டங்களின் மூலம் கோடிக்கணக்கான மக்களை நேரடியாக தொடும் அரசியல் கட்டமைப்பை திமுக உருவாக்கியுள்ளது. உதாரணமாக நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் 1,31,00,000 பெண்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இது திமுக அரசின் முக்கிய அரசியல் ஆதாரமாக பார்க்கப்படுகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, இந்த சட்டமன்ற தேர்தலையும் இவர்கள் முன்வைக்கக்கூடியது, அடுத்தடுத்த ஆட்சி காலத்துக்கு நாங்கள் வரும்போது இது இன்னும் உயர்த்தி கொடுக்கப்படும் அப்படிங்கிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னாடி 5,000 ரூபாயை போட்டதுக்கு அப்புறமும் அடுத்த ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் வரும்போது 1,000 ரூபாய் மாதம் என்பது 2,000 ரூபாய் உயர்த்தப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதிமொழியையும் திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் இதை தேர்தல் அரசியலாக மாற்ற முயற்சி செய்கிறார் அப்படிங்கிறதையும் பல்வேறு விமர்சனங்கள் எழத்தான் செய்யுது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தெள்ளத் தெளிவாக இது ஒரு வெல்ஃபேர் திட்டங்கள் தொடர வேண்டுமெனில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், அப்போ இது உங்களுக்கான உரிமை தொகையாக நாங்கள் கொடுக்கிறோம் அப்படிங்கிறத எம்பசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதன் மூலம் தேர்தலை வாழ்க்கை நலன்கள் வெர்சஸ் ஒரு அரசியல் மாற்றம் என்ற வகையில் அமைக்க முயற்சி செய்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக ஆகிறது. மிக முக்கியமாக இரண்டாவதாக நம்ம பார்க்க வேண்டியது பெண்களுடைய வாக்கு வங்கி. திமுகவினுடைய மிகப்பெரிய பலம் இதுதான். தமிழக தேர்தல்கள் பெண்களுடைய வாக்காளர்கள் மிக முக்கியம். அதை மிகவும் நுணுக்கமாக திமுக பயன்படுகிறது. உதாரணமாக பெண்களினுடைய உரிமை தொகை, இலவச பேருந்து, விதைவர்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான நேரடி பண உதவி 2026 தேர்தலை முன்னிட்டு கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு 3,200 இருந்து 8,000 வரைக்குமான பண உதவி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு விமென்ஸோடைய ஓட் பேங்கை கன்சாலிடேட் பண்றதுக்குரிய திமுகவினுடைய முக்கிய தேர்தல் திட்டமாக உள்ளது. இது கிரவுண்ட் லெவல்ல ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பையும் திமுகவுக்கு உருவாக்கிறது, ஒரு நற்பெயரையும் உருவாக்கிறது. மூன்றாவதாக பூத் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ லெவல் ஸ்ட்ராட்டஜி. இந்த தேர்தலில் திமுக மிக முக்கியமாக எடுத்துள்ள விஷயம் பூத் லெவல்ல பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப சீரத்தையோடு எடுத்து அதை செயல்படுத்தியும் காட்டிருக்கிறார்கள். ஏன்னா ஓரணியில் தமிழ்நாடுங்கிற அந்த கேம்பெயின் ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய நோக்கம் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைஞ்சது 30% வாக்காளர்களை திமுக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது. இதன் மூலம் திமுகவுக்கு ஒரு கிராஸ் ரூட்லான பொலிட்டிக்கல் நெட்வொர்க்கை மிகப்பெரிய ஒரு வலுவாக இருக்கிறதுக்கு உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறது அவர்களுடைய செயல்பாடு. அதை கிட்டத்தட்ட அவர்கள்
அவர்களுடைய தொண்டர்கள் மூலியமாக அவர்களுடைய ஒட்டுமொத்த கிராஸ் ரூட் லெவல்லையும் சென்று சேர்த்து அந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் பல லட்சம் பல கோடி பேர்களை இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் புள்ளி விவரங்கள் சொல்றது. அடுத்ததாக அலையன்ஸ் பாலிடிக்ஸ். திமுகவினுடைய மிக முக்கிய ஒரு பலமாக இருக்கிறது தேர்தலினுடைய வெற்றி கூட்டணி வந்து மிக ரொம்ப ஸ்திரத்தையோட ரொம்ப 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 வீரியமான ஒரு கூட்டணியாக கட்டமைச்சிருக்கிறது. தற்போது திமுகவுக்கு அமைய இருக்கக்கூடிய கூட்டணியில மிக முக்கியமாக காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக, எம்டிஎம்கே, ஐயுஎம்எல் போன்ற பல்வேறு கட்சிகள் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக ரொம்ப நம்பகத்தகுந்த கூட்டணியாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸுக்கு சுமார் 28 சீட்டுகள் வழங்கினது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக, எப்படி அவர்கள் வெளியில் போயிடுவார்கள் அப்படிங்கிற அந்த எம்ஃபசிஸ் எல்லாமே இருந்தால் கூட அதை ரொம்ப மிக முக்கியமாக அவர்களை விட்டு கொடுக்காமல் அவர்களுக்கான சீட்டை போன வாட்டிலிருந்து ஒரு 3 சீட்டை கொடுத்து இந்த வாட்டி தக்க வைத்திருக்கிறது. இது திமுகவினுடைய தேர்தல் கணக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த அரித்மெட்டிக்கை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்குரிய மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக பார்க்கணும். மெயினாக திமுக தனியாக அல்ல, ஒரு அலைன்ஸாக ஓட் கன்சால்டேஷன் பண்ணுறதுல மிக முக்கியமாக அவர்களுடைய குறிக்கோளை மையப்படுத்தி இந்த 2026 தேர்தல்களை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. அப்புறம் எதிரிகளினுடைய பவர் என்ன, அவர்கள் வாக்கு பிளக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய சக்தியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியையும் தெளிவாக கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். 2026 தேர்தலில் ஒரு முக்கியமான அரசியல் சூழல் என்னன்னா, இந்த முறை போட்டியில் ஏஐடிஎம்கே, பிஜேபி, என்டிகே, தாவேகா போன்ற இதனால் ஒரு ஆப்போசிஷன் ஓட் ஸ்பிளிட் வந்து கம்ப்ளீட்டாக ஏற்படுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில அரசியல் ஆய்வுகளின்படி திமுக கூட்டணி இன்னும் முன்னிலையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் தெளிவாக தெரிகிறது. ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி பொதுவாக உருவாகி வருகிறது. அந்த நாள் தேர்தல் 3 அல்லது 4 கோண போட்டியாக மாற வாய்ப்பு இருக்கிறதாக நம்ம உணர்றோம். அதே மாதிரி புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய் ஃபேக்டர், இது வந்து ஒரு புதிய சவால் தான். இந்த தேர்தலில் புதிய முக்கிய செய்தி வந்து விஜயினுடைய தாவேகாவினுடைய வருகை, குறிப்பாக இளைஞர்கள், நகர வாக்காளர்கள் மத்தியில் இவருக்கான ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுதளிக்க முடியாது. அப்போது ஒட்டுமொத்தமாக ஏடிஎம்கே, டிஎம்கே இரண்டுடைய வாக்குகளிலிருந்தும் சிறிய அளவில் ஒரு தாக்கம் தாவேகாவுக்கு போகிறதுக்குரிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அரசியல் ஆய்வுகள் தெரிவிக்கிறது. இதற்கப்புறம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஜென்ரேஷன் பாலிடிக்ஸை பார்க்கணும். இந்த தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முக்கிய பங்கு இருக்குது. ஏன்னா அவரும் இளைஞர்களிடத்துலையும் சரி, கட்சியினுடைய கிரவுண்ட் மொபிலைசேஷன், அதாவது களத்தில் இருக்கக்கூடிய மிக வீரியமாக செயல்படக்கூடியவர்கள் ஒரு கட்டமைக்கிறதுக்கு ஒரு வலிமை அவர்கிட்ட இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஒட்டுமொத்தமாக அவர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை ப்ரொமோட் பண்ணுறதும் மிக முக்கிய பங்கு இந்த தேர்தலில் பார்க்கணும். அது போக ஒட்டுமொத்தமாக இதன் மூலம் திமுக வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லீடர்ஷிப்பை உருவாக்குறதுக்குரிய முயற்சியை திரு உதயநிதி ஸ்டாலின் மூலியமாக ஏற்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறது இந்த தேர்தலில் நம்ம தெளிவாக தெரிகிறது. 2026 தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் வெர்சஸ் டெல்லி அப்படிங்கிறத திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் இன்னொரு நரேட்டிவாக மாற்ற முயற்சி செஞ்சிருக்கிறார். இதில் முக்கியமாக மாநில உரிமைகள், மொழி, அப்புறம் கூட்டாட்சி, இவற்றை எல்லாத்தையும் மையமாக வைத்து பாஜக அரசுக்கு எதிராக ஒரு அரசியல் நரேட்டிவை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அவர்களுடைய சிந்தையில் ஏற்றி இருக்கிறது இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. விஷன் 2030 அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்கால அரசியலை முன்வைக்கிறார்கள். ஏன்னா திமுக அரசினுடைய இந்த விஷன் 2030 என்ற பெரிய வளர்ச்சி திட்டத்தை அறிவித்துள்ளது. இதுல மிக முக்கியமாக ரூபாய் 18 லட்சம் கோடி முதலீடுகளும் 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது, கல்வி, சுகாதார, தொழிலுடைய வளர்ச்சி போன்ற இலக்குகள் மிக முக்கியமாக அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். இதன் மூலம் ஃபியூச்சராக டெவலப்மெண்ட் ஒரு நரேட்டிவை உருவாக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்போது 2026 தேர்தலுக்காக திமுக மற்றும் திரு ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தும் முக்கிய அரசியல் ஆயுதங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், மக்களுக்காக தேவைப்படக்கூடிய திட்டங்களும், இரண்டாவதாக விமென் ஓட்டர் வந்து கன்சாலிடேட் பண்ணக்கூடிய மகளிருக்கான உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள், அப்புறம் மூன்றாவதாக மிக முக்கியமாக அந்த கூட்டணியை ரொம்ப வீரியமான, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக உருவாக்கி வச்சிருக்கிறது. நான்காவதாக மிக முக்கியமாக பூத் லெவலில் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் லெவல் ஸ்ட்ராட்டஜி. ஐந்தாவதாக பிஜேபிக்கு எதிரான ஒரு நரேட்டிவை செட் பண்ணியிருக்கிற அந்த ஒரு எதிர்ப்பு அலை. ஆறாவதாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஜெனரேஷனான லீடர்ஷிப்பை உருவாக்குறது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி சவால்களும் இருக்கிறது இந்த 2026 தேர்தலில் திமுகவினுடைய அரசாங்கத்துக்கும். ஒட்டுமொத்தமாக ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்குது. அது போக விஜயினுடைய வருகை ஒன்று இருக்குது. ஆப்போசிஷன் வந்து பில்ட் பண்ணியிருக்கிற ஒரு அலைன்ஸோட ஸ்ட்ராங்னஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக திமுக வெற்றி வந்து உறுதியா இல்லை தமிழக அரசியலில் புதிய மாற்றமா என்பதை தீர்மானிக்கும் மிக மிக முக்கியமான தேர்தலாக
2026 தேர்தல் இருக்கும். அடுத்த காணொளியில் அடுத்தடுத்து 2026 தேர்தலுக்கு முன்னிட்டு வழங்கக்கூடிய ஒரு பகுப்பாய்வான அடுத்த வீடியோஸை காணுவதற்கு லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.